அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் தற்போது மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனால் உங்களுடைய ராசி கிரீடம் சுமக்கும் ராசியாக அமைகிறது. அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன், அவர் மேச ராசிக்கு வருகிறார். அப்பொழுது அவரது பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறது. எனவே குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. குழப்பமான மனநிலை தெளிவாகும். இதுவரை கடுமையாக முயற்சித்து முடிவடையாத காரியங்கள் இப்போது முடிவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு. பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க. குடும்ப ஒற்றுமை பலப்பட இருக்கு. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. விவாதங்களில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. வேறு நாடுகளுக்கு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு இப்போது அந்த முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமையிருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆதரவு தராது மேலதிகாரிகள் இப்போது மாற்றப்பட இருக்காங்க. இதனால் உங்களுக்கு உத்தியோக ரீதியான பல இன்னல்கள் குறைந்து ஒரு நிம்மதியான சூழலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் சுக்கிரனுடைய சஞ்சார நிலை அமையிருக்கு. இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்களில் மற்ற கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டங்களுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு சூரியன் சனியினுடைய சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு சூரியன் சனியும் சேர்க்கை இருக்கிறது. அஷ்டமாதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் அவர் 6இல் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் பதிகிறது. எனவே கூடுதல் நன்மைகள் கிடைக்கிறதுங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் சனியும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் குரு வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக மங்கள ஓசை கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இப்போது மகிழ்ச்சி அடையும் விதத்தில் இல்லத்தில் மனவிழா, பெற்றோருடைய மணி விழா, முத்து விழா, பவள விழா போன்ற விழாக்கள் நடைபெறுங்க சூழ்நிலை உருவாக இருக்கு. உத்தியோகத்தில் இருந்து விலகி விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இப்போது அந்த முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறும் காலகட்டத்தில் நன்மையும் தீமையும் உங்களுடைய ராசிக்கு கலந்து நடைபெறுங்க. எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது. ஒரு நாள் வரவு கூடும், மற்றொரு நாள் செலவு அதிகரிக்கும். ஒரு நாள் இன்பத்தில் மிதப்பீர்கள், மற்றொரு நாள் தின்பத்தில் உலாவுவீர்கள். ஏற்ற இறக்க நிலை மாற எதையும் யோசித்து செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் முக்கிய கிரகமான சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படுதுங்க. அதாவது மீனராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும். எதிலும் மனதை செலுத்த இயலாது. இனம் புரியாத கவலை மேலோங்குங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் பிரச்சனை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கேட்ட சலுகைகள் கிடைக்காதுங்க. புதிய உத்தியோகத்தில் சேர்ந்திருப்பவர்களுக்கு வேலை பளுவின் காரணமாக மீண்டும் பழைய இடத்திற்கே வரலாமா என்ற எண்ணம் மேலோங்கும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நேரம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும். இக்காலத்தில் சனி செவ்வாய்க்குரிய முறையான வழிபாடுகளை மேற்கொண்டால் முன்னேற்ற தடை அகல இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் அன்று வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகமானவர். எனவே அவர் பலம் பெறும் இந்த நேரத்தில் நீங்கள் கவனத்தோடு
செயல்பட வேண்டுங்க. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் பலம் பெறும் இந்த நேரம் உடன்பிறப்புகளால் உபத்திரம் வரலாங்க. உடன் இருப்பவர்களும் இடையூறுகள் வந்து சேரும். அதே போல் தடைகளை முறியடித்து தசாபுக்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய், புதன், ராகு இணைந்து சஞ்சரிக்கும் நிலையில் ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய மீன ராசியில் சூரியன், சுக்கிரன், சனி ஆகிய 3 வீரியம் நிறைந்த கிரகங்கள் சஞ்சரிக்கும் நிலை மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் இது என்பது எடுத்துக்காட்டுதுங்க. வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும். குறிப்பாக பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அமைய இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. அதே போல் தீவிர வியாதிகளினால் பீடிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நன்கு குணம் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் நீண்ட காலமாக மனதை வருத்தி வந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிவகுக்க இருக்கு. நிரந்தர உடல் உபாதைகளுக்காக சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கும் கூட உடல் ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக நீண்ட காலமாக பகையினர்ஜுடன் இருந்து வந்த நெருங்கிய உறவினர்களுடன் பழைய சுமூக உறவு மீண்டும் ஏற்பட இருக்குங்க. பகை மறையும், மனதில் நிம்மதியும் சாந்தியும் ஏற்படுங்க. அதே போல் பிரிந்திருந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பும் கெடுபிடியும் குறையுங்க. சக்திக்கு மீறிய பணிச்சுமை இனி இருக்காது. தற்காலிக பணிகளில் உள்ள அன்பர்கள் அவரவரது பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவாங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்டு பின்னடைவு படிப்படியாக குறைந்து வருவதை அனுபவத்தில் காணலாம். சக கூட்டாளிகளுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமையும் பகையுணர்ச்சியும் படிப்படியாக குறைந்து இறுதியில் நீங்கிவிட இருக்கு. அதே போல் புதிய கிளைகள் திறப்பதற்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் விலகி முயற்சிகள் வெற்றி பெறுங்க. சக கூட்டாளிகளுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை விலகி மீண்டும் ஒற்றுமை ஏற்பட இருக்கு. வரவேண்டிய பாக்கிகள் படிப்படியாக வசூலாகுங்க. நிதி நிறுவனங்களுடன் ஏற்பட்டிருந்த பகையுணர்ச்சி விலகி அவற்றின் உதவியும் ஆதரவும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் பெரும் பகுதி வசூலாகும். தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வர்த்தக அபிவிருத்தி காரணமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறு உருவாக இருக்குதுங்க. பிரசித்தி பெற்ற வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களுடன் வியாபார அபிவிருத்தி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு ஒன்றில் கிளை நிறுவனம் திறப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கனவு வாழ்க்கையில் இது ஒரு அரிய சந்தர்ப்பமாகும். பிரபல சபாக்களில் சங்கீத நிறுவனங்களும் தங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அழைப்பார்கள். மக்களிடையே செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தம் வழங்கும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல துலாம் ராசினியர்கள் வேலை ஒருவருக்கு தினமும் உண்பதற்கு உணவளித்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.